ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அகெயின். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது வந்து ஒரு ட்ராவல் விலாக் தான். நாங்கள் இந்தியா போகிறோம் 1 மந்த். என்னோட ஓன் சிஸ்டருக்கு வந்து வெட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மந்த் இந்தியாவில் தான் ஸ்டே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு காலையிலேயே ஜெஃபுக்கு என்ன ஃபுட்டு எடுத்து வைக்கலாம், அங்கேருந்து வரும்போது அவனுக்கு என்னென்ன ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் என்னென்ன கொடுக்கலான்னு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி இந்த தடவையும் கொஞ்சம் பாயில்டு எக்ஸு, அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எத்திஹாடில் புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட். ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 3 டிக்கெட்ஸு. ஸோ ஒருத்தருக்கு வந்து 223 பேக்கேஜ் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து 6 ப்ரீஃப் கேஸ் வந்துருச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பேக் பண்ணி எங்களை சென்ட் ஆஃப் பண்ண ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு நாங்கள் பிளான் பண்ணபடி ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ண டைமை விட கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து டொரண்டோ ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் நியர்பை தான். ஸோ கேப்லேயே வந்துவிட்டோம். அங்கே ரீச் ஆகி முடித்தோடனே நாங்கள் பேக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு செக்இன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஏர்போர்ட் ஏன் சீக்கிரமாக வந்திருந்தோம்னா, என்னோட ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டில் வந்து லார்ஜ் ஆக்சஸ் ஃப்ரீ இருந்துச்சு. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். இதுதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியம் லான்ச் வந்து நாங்கள் போகிறது. ஸோ அதுக்காக ஏர்போர்ட்டில் செக்இன் முடிச்சதுக்கப்புறமா ஏர்போர்ட் ஒரு தடவை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸு அது மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து டியூட்டி ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு டேக்ஸஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் லான்ச் தான் போயிருந்தோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணி போயிருந்தோம்னா, அங்கே வந்து மோஸ்ட்டாக இங்கே வந்து பியர் அப்புறம் எல்லாமே ஆல்கஹால் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்கும் லான்ச்சில் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அதனால் வீட்டிலே நாங்கள் சாப்பிட்டு தான் போனோம். ஆனால் லான்ச்சில் வந்து அப்படி இல்லை, நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஏர்போர்ட் ஒரு நிமிஷம் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப நாங்களுமே உள்ள செக்இன் ப்ரீமியம் லான்ச் உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய டிஷ் வச்சுருந்தாங்க. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரிங்க்கு, சூப்லேருந்து டெசர்ட் வரைக்கும் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. சிக்கன் சாலட் வச்சுருந்தாங்க, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. எங்களுக்கு இப்போ இங்கேருந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 hours ட்ராவல். ஸோ அதனால் அங்கே ஒரு கிட்டத்தட்ட 1.5 hours வந்து நல்லா ரெஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ஜெஃப்ரிக்கும் எது ஊட்ட முடியுமோ அவனுக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவனையும் வந்து நம்ம ஃபுல்லாக இங்கே எனர்ஜி ட்ரெயின் அவுட் பண்ண வச்சிட்டோன்னா ஃப்ளைட் ஏறினோன்னா கொஞ்சம் தூங்கிடுவான். ஏன்னா நாங்கள் புக் பண்ண டைமிங்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 1 or 2 தான் ஃப்ளைட் ஏறுற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நைட் அவன் வந்து நைட் ரொட்டீன் படியே தூங்கிடுவான் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தோம். லான்ச்சில் இருக்கும்போது அங்கே டேக் ஆஃப் அப்புறம் லேண்டிங் இது எல்லாமே அங்கேருந்து பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே பார்த்துட்டு அங்கே கிட்ஸுக்கு ப்ளே ஏரியாவும் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவன் பயங்கர என்கேஜாக விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் அங்கேருந்து திரும்ப கிளம்பி கரெக்டான ப்ராப்பர் டைமிங்கில் கூட செக்இன் பண்ணிட்டோம். இது நீங்கள் எல்லோரும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க, நானும் ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுப்பேன், நானும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லி அவனும் போட்டுட்டு அவனும் கொஞ்சம் ஷோ பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்களோட ஃப்ளைட் வந்து மூட் ஆகிட்டோம். உள்ளே போனோன்னே நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி அவனும் தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான், நல்லா தூங்கினால ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் காலையிலே ஃப்ளைட் ஏறினனால எங்களுக்கு மார்னிங் வியூவும் சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து நெக்ஸ்ட்டு சன்செட் வரைக்கும் உள்ள வியூ கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். டோட்டலாக ஒரு 14 hours ட்ராவல். ஸோ அது டைம் போகுதா இல்லையா, இப்போ எங்கே போகுது, நமக்கு நேரமே போகாத மாதிரி இருக்கும் உள்ளேருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 14 hours வந்து 3 மெயின் மீல்ஸ் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க ஹெத்தியாடில். எல்லாருக்குமே தெரியும் மீல் எல்லாமே நல்லா இருந்தது, பயங்கர ப்ரீமியமாக இருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவனும் சாப்பிட்ற மாதிரி கூட நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு, அது அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். அங்கேயுமே மூவி, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு மூவியை போட்டு விட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
கிட்ஸுக்குமே நிறைய கேம் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது அவன் ரொம்ப குட்டி பையன். ஸோ அவனுக்கு அந்த ஸ்க்ரீன் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இல்லை. ஆனால் இப்போது கேம்லாம் விளாட்ற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்தனால கொஞ்சம் விளாண்டுட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளைட்டை போகிறத பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி போதில் அது வந்து இன்னொரு ஃப்ளைட் போகுது, அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நம்மளும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் போகும், நமக்கு ஆனால் தெரியாது உள்ளே இருக்கிறனால. அதுக்கப்புறம் அங்கேருந்து அபுதாபி லேண்ட் ஆகிட்டோம். இது வரைக்கும் நிறைய 2-3 லேண்டிங் நான் பார்த்துருக்கேன் ஒரு சில கண்ட்ரி லண்டன்லலாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப க்ரீனிஷாக கண்ட்ரியே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அபுதாபி தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே லேண்ட் ஆகிறேன். பயங்கர ட்ரையாக இருந்துச்சு, பயங்கர அந்த பாலைவனம் மாதிரி ஒரு ட்ரையான லேண்டாக இருந்துச்சு. அப்படி தான் அதை ஃபுல்லாக ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். நானும் அவங்களும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து திரும்ப அபுதாபி ஏர்போர்ட்டில் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours அந்த ட்ரான்சிட் டைம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வாஷ்ரூம்லாம் போயிட்டு ஏர்போர்ட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே அந்த இது முஸ்லீம் கண்ட்ரின்றதுனால எல்லாமே அந்த மசூதி டைப்லேயே உள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி க்ரீனிஷாக அந்த மசூதி டைப்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அவனுக்கும் ஃபீட் பண்ண வேண்டியதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்லாம் இங்கே பண்ணலான்னு பார்த்தா கரன்சி எல்லாமே கொஞ்சம் வேறு. ஸோ அதனால நம்ம எதுவுமே இங்கே இப்போதைக்கு இங்கே பிளான் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த கேட்லேருந்து அந்த கேட்டு போகவே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இவனுக்குமே நாங்கள் வந்து ஸ்டாலர்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அதனால் இவனையுமே நடக்க விட்டு தூக்கி இப்படி தான் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ஒரு கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி. அது வந்து ஸ்மோக்கிங் ஏரியா, அது ஒரே புகை மூட்டமாக இருக்கும் அந்த ஏரியா மட்டும், அவங்களுக்குன்னு தனியாக. ஸோ அங்கேருந்து திரும்ப எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு போர்ட் ஆகிட்டோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ஃப்ளைட் தான், லோக்கல் ஃப்ளைட். ஸோ ஸ்க்ரீன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. எங்களுக்கு ஒரே ஒரு மீல் மட்டும் சர்வ் பண்ணாங்க. 4 hours தான். ஸோ அந்த 4 hours இவனை மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஸ்க்ரீன் எதுவுமே இல்லையா. ஸோ வந்து தனியாகவே பேசிகிட்டே ஸ்டோரி சொல்லிகிட்டே அப்படியே எதுவும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா இந்தியா இன்னும் ஒரு 2 to 3 hours நாங்கள் போய் இறங்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நான் இங்கே கனடா வந்து 1 year ஆச்சு. 1 year கழிச்சு அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருமே பார்க்க போகிறோம். ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தோம். அதே மாதிரி சென்னை ரீச் ஆகிட்டோம். நைட்டு தான் ரீச் ஆனோம். ஒரு 8:30 அரௌண்ட் 8:30-9 அந்த மாதிரி ரீச் ஆனோம். ரீச் ஆன உடனே எங்களுக்கு இருந்த ஃபஸ்ட்டு பிளானே பார்த்திங்கன்னா நல்லா போய் சாப்பிட்ணும் அப்படின்னு தான். ஸோ அதனால் ரீச் ஆகிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். அதுவும் நான் வந்து மெர்லின் பாப்பா பறக்கும்போது நாங்கள் அங்கே இல்லவே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் நேரில் வீடியோ காலில் பார்த்தது தான். நேரில் போய் பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சித்தப்பா பயங்கர பெட்டு, அதனால் அவன் கூடயே சுற்றிட்டு இருந்தாங்க. போயிட்டு நாங்கள் அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ஹோட்டலில் போய் ஃபஸ்ட்டு போகணும், இறங்கினோடனே நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நான் எங்கள் கூட அத்தை மாமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் அங்கே வந்து 1 month இருந்தோம். நிறைய வெட்டிங் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மந்த் ஃபுல்லாகவே எங்களுக்கு பயங்கர ஈவெண்ட்ஃபுல்லான மந்தாக தான் இருந்தது. ஒரு 2-3 வெட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு நிறைய பயங்கர பிஸியாக தான் போச்சு. அந்த 1 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ எல்லாரையும் மீட் பண்ணுறது, இந்த வெட்டிங்க்கான பிளான்ஸு. ஏன்னா வந்து சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறது. என்னோடய தங்கச்சி வெட்டிங் பிளான் பண்ணியிருந்தது வந்து திருநெல்வேலி. அதனால சென்னை டு திருநெல்வேலி ட்ராவல். அதுக்கப்புறம் கேரளா போயிருந்தோம். அதுக்கப்புறமா ஃபேமிலியாக நாங்கள் ஈசிஆரில் ஒரு ரெசார்ட் புக் பண்ணி அங்கே போயிருந்தோம். இன்னும் 1 month பயங்கர பேக்ஃபுல்லாக போச்சு. எக்ஸாக்ட்லி 1 month லேட்டர் திரும்ப நாங்கள் அங்கேருந்து இங்கே கனடா வர டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பிளாக் பண்ணிவிட்டு ஆன் டைம் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் லாஸ்ட்டாக ஒரு பாய் சொல்லிவிட்டு திரும்ப எப்போ வருவோம்னு தெரியாது, எந்த பிளான்ஸும் இல்லை. ஸோ இது ஒரு ஹார்ட்ஃபுல்லான டைம் தான். ஸோ அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு சென்னை டு கனடா ஃப்ளைட்டும் எங்களுக்கு மிட் நைட்டில் இருந்தனால அங்கேயும் லான்ச் போயிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது சென்னை லான்ச்சுமே. ஃபுட் எல்லாமே நம்ம இந்தியன் வெரைட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க.
ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களோட போர்டிங் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ நிறைய வெரைட்டி இருந்தனால டின்னர் அங்கேயே முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் ஃப்ளைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுலேயே நாங்கள் சாப்பிட்டோம். லாஸ்ட்டில் அதோடு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். எப்படி இருந்தது ஸ்வீட்லாம்? சூப்பராக இருந்துச்சா? டிவியில் என்னம்மா போகுது? கிரிக்கெட் போதா? அங்கே அதில் ஃபில்டர் காஃபி செட்டப் கூட வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லாங் ஜேர்னி முடிச்சுட்டு எங்களோட வீட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட டெய்லி ரொட்டீன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். Thank you guys. Thank you for watching this video. We'll see you all in next video. Thank you. Bye.